அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனி பயிற்சி தின நல்வாழ்த்துக்கள். சனி டிரான்சிட் ஆகி ஒரு நாள் ஆக போகுது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த சனி பயிற்சியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். இந்த சனி பயிற்சியை ஏன் கொண்டாடணும், எதற்காக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை சொல்ல போகிறது இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தானே தவிர்த்து தீபாவளியோ பொங்கலோ மற்ற பண்டிகைகள் கிடையாது. நம்ம வாழ்க்கையோடைய அஸ்திவாரங்களை நிலையாக கொடுக்க போகிறது இந்த கிரகங்கள் தான், இந்த கிரக பயிற்சிகள் தான். நிறைய பேர் நான் ஜோதிடத்தையும் நம்ப மாட்டேன், சயின்ஸை நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த எர்த்தோட ஸ்பெரிக்கல் பாலில் மேல்புறம் தான் இருக்கும். ஸோ அப்போ மற்ற கிரகங்களுடைய ரேடியேஷன்ஸ் நம்ம படும். ஸோ நீங்கள் நார்மலாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் நல்லா இருக்குது, என்ன இன்றைக்கி கம்மல் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த நாளே பாருங்கள் உங்களுக்கு கம்மல் தொலைஞ்சு போகும், இல்லைனா காதில் ஒரு கட்டி வரலாம், பிரச்சனை வரலாம். இப்போ வளையல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வளையல் உடஞ்சி போகும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பார்வைக்கு, ஒரு சாதாரண மனிதருடைய பார்வைக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்ற பட்சத்தில் இறைவன் கிரகங்களுடைய பார்வைகள், அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆக மொத்தம் எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். இப்போ நம்ம கன்னி ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது. கண்டக சனின்றப்போ உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி இருக்கும். அப்படின்னா உங்களுடைய திருமணத்துலேயோ, கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த கூட்டு தொழிலையோ, தம்பதிகள்கிட்டேயோ இதிலெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும். தம்பதிகளுக்கு பிரிவுகள் ஏற்படலாம். உங்களுக்குள்ள வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பண தகராறு ஏற்படும். ஸோ திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய திருமண உறவை ஒரு 2.5 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. 2.5 வருஷத்துக்கு அப்போ நான் கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரித்து சரியான தீர்வா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும். ஸோ உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வரலாம், இடுப்பு வலி வரலாம், கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு நிறைய கடன் சுமைகள் ஏற்படலாம். அதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கப்புள்ஸாக இருந்தால் லவ்வர்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்ஸ் வரலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் இழைக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா ஜென்ரலாகவே நீங்கள் சனிக்குரிய பிரீத்திகளை பண்ணுங்கள். சனி பகவானுக்குரிய ஸ்லோக மந்திரங்களை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யுங்க. சங்கட சதுர்த்தியை கொண்டாடுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த 2.5 வருஷ காலம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு நம்பிக்கை தளரா தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் உங்களுக்கு அஷ்டம சனியாக தான் வரும். அதனால் உங்கள் மனசை இரும்பாக்கணும், மலையை துரும்பாக்கணுன்ற மாதிரி உங்கள் மனசை கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்பில் இது தான் அப்படிங்கிறத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சிம்ம ராசி ஆல்ரெடி அந்த ப்ராப்ளமாக கண்ட சனியை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ அஷ்டம சனிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ பாதி கிணறு தாண்டிட்டாங்க, இன்னொரு பாதி கிணறு அவங்க தாண்டணுன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் பாதி கிணறு இப்போ தான் தாண்ட ஆரம்பிக்கிறீங்க. பாதி கிணறு தாண்டிட்டிங்கன்னா அடுத்த பாதி கிணறு அடுத்த சனி பயிற்சியில் தாண்ட வேண்டி வரும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்கள் மனசை விட்டுறாதீங்க, மன தைரியத்தோடு இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.